ஈரானினுடைய மிக பிரம்மாண்டமான கப்பல் ஒன்றை தாங்கள் தாக்குதல் நடத்தி கைப்பற்றியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக சில தகவல்களையும் சொல்லியிருக்கின்றார். எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கை செய்திகளில் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. அதிலே இந்தியாவுக்கான துணை ஜனாதிபதி தற்பொழுது இலங்கையிலே சுற்றுப்பயணத்திலே இருக்கின்றார். அவர் இன்று முக்கியமான தீர்மானம் ஒன்றை அறிவித்திருக்கின்றார். எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமைக்குரிய காணொளி இது. வாருங்கள் செய்திகளை பார்க்கலாம். ஈரானுக்கு சொந்தமான மிக பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் ஒன்றை தாங்கள் தாக்குதல் நடத்தி கைப்பற்றியிருப்பதாகவும் தற்பொழுது அமெரிக்க கடற்படையினருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் அந்த கப்பல் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே முதல்ல அவர் வெளியிட்டிருக்கிற தகவல்களில் என்னென்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த கப்பல் சம்பந்தமாகவும் அந்த கப்பல் எங்கிருந்து எங்கே நோக்கி போய்கொண்டிருந்தது இது மாதிரியான ஏனைய விவரங்களையும் நான் தேடி எடுத்திருக்கிறேன். அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த கப்பலினுடைய பேர் தூஸ்கா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தூஸ்கா என்று சொல்லப்படுற மிக பிரம்மாண்டமான கப்பல், அதாவது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குன்னு தானே, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கப்பல், அந்த அளவுக்கு எடையுள்ள கப்பல் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 அடி நீளமான கப்பல் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். இந்த கப்பல் ஓமானிய கடல் பகுதியில் கல்ஃப் ஆஃப் ஓமான்ல வந்து கொண்டிருந்ததாம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதுல. அப்போ வந்து கொண்டிருக்கக்குள்ள அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய பிளாக்கேட் அதில் இருக்குத்தானே. அப்போ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் இந்த பிளாக்கேட்டை தாண்டி அங்கால போக முடியான்னு சொல்லி. அது ஈரானை நோக்கி போய் கொண்டு வந்திருக்கும் போலடக்கு. எனவே இதை தாண்டி அங்கால போக முடியான்னு சொல்லி தாங்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்ததாம். ஆனால் அந்த கப்பல் அந்த எச்சரிக்கையை மீறி ஈரானை நோக்கி போனதாகவும், அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பலாகிய பேர் ஸ்ப்ரூவன்ஸ் என்று சொல்லப்படுற கப்பல், அதாவது USS ஸ்ப்ரூவன்ஸ் என்று சொல்லி அந்த கப்பல் போயிட்டு என்ன செய்திருக்குது, இந்த பிரம்மாண்டமான ராட்சச கப்பலை போயிட்டு மறைச்சு அதுக்கு மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதாவது அந்த கப்பலினுடைய என்ஜின் ரூம் இருக்குதானே, அந்த என்ஜின் ரூம் மேலே தாக்குதல் நடத்தி அதில் ஒரு ஓட்டை போட்டதாகவும், அதுக்கு பிறகு என்ஜின் செயல்படாது தானே, அதுக்கு பிறகு அந்த கப்பல் அந்த இடத்திலே நிறுத்தப்பட்டதாகவும், உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை வீரர்கள், மரைன் வீரர்கள் உடனடியாக அந்த கப்பலுக்குள்ள இறங்கி அதனை இப்பொழுது தீவிரமாக சோதனையிட்டு வருவதாகவும், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கத்தானே வேணும். எனவே தீவிரமாக சோதனையிட்டு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய திரைச்சேரியால் தடை செய்யப்பட்ட கப்பல் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இவ்வளவுதான் அவருடைய தகவல் இருக்குது. அவர் ட்ரூத் சோஷியலில் போட்ட அந்த தகவலில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த கப்பல் சம்பந்தமாக இது எங்கிருந்து புறப்பட்டது, எங்கே நோக்கி போனது, இந்த மாதிரியான சகல விவரங்களை நான் தேடி எடுத்திருக்கிறேன். அதை அடுத்ததாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கப்பலினுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 294 மீட்டர், அதாவது பதிவுகளின்படி 294 மீட்டர் மிக பிரம்மாண்டமான நீள கப்பல். அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 33 மீட்டர் அகலமான கப்பல். சரியா, 66,432 தொன் எடை உள்ளது இந்த கப்பல். இது 2008ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் எங்கே வச்சு கட்டப்பட்டதுன்னு சொன்னால் சவுத் கொரியாவில், தென் கொரியாவில் வச்சு இந்த கப்பல் கட்டப்பட்டு அதுக்கு பிறகு ஈரானுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. ஈரானை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கப்பல் கம்பெனி, அவர்களுடைய பேர் கசிஃப் டாரியா ஷிப்பிங் லைன்ஸ், கசிஃப் டாரியா ஷிப்பிங் லைன்ஸ் என்று சொல்லி அவர்கள் தான் இந்த கப்பலை வாங்கி சேவையில் ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள். இதனுடைய பிரதானமான துறைமுகம், ஈரானில் இருக்கக்கூடிய பிரதானமான துறைமுகம் பந்தர் அப்பாஸ் துறைமுகம். அதுதான் இதனுடைய அந்த ஹோம் போர்ட் என்று சொல்றது. அங்கே தான் இது எப்போவுமே தரிச்சு நிற்கும். அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி அங்கே தான் நிற்கும் என்று சொல்லி. எனவே இந்த கப்பல் இப்போ பந்தர் அப்பாஸ் நோக்கி தான் போய்கொண்டிருந்திருக்குது. கடைசியாக அமெரிக்க கடற்படையினர் பிடிக்கக்குள்ள பந்தர் அப்பாஸ் நோக்கி தான் போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், பந்தர் அப்பாஸ்ன்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஈரானிய துறைமுகம். அந்த துறைமுகத்திலிருந்து தான் ஈரானினுடைய ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதியாகின்றன. அதாவது உங்களுக்கு தெரியும், ஈரானினுடைய எரிபொருட்கள் எப்படி கார்க் தீவிலிருந்து ஏற்றுமதியாகுதோ அதிக அளவில், அதே போல் ஈரானில் உற்பத்தி செய்யப்படுற ஏனைய பொருட்கள் எத்தனையோ பொருட்கள் உற்பத்தி ஆகுது தானே, அந்த பொருட்கள் எப்படி இலங்கைக்கு கொழும்பு துறைமுகம் மிக முக்கியமானதோ அதே போல் ஈரானுக்கு மிக முக்கியமானது பந்தர் அப்பாஸ். அந்த துறைமுகம் தான் இந்த பிரம்மாண்டமான கப்பலினுடைய ஹோம்
போர்ட் என்று சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, தாய் வீடு என்று சொல்லலாம். அப்போ அதை நோக்கி தான் போயிருக்குது. எங்கேருந்து இந்த கப்பல் வெளிக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியாவிலிருந்து வெளிக்கிட்டு வந்திருக்குது. மலேசியாவில் வந்து மிகவும் பிரபலமானதும் மிகவும் பிரம்மாண்டமானதுமான ஒரு துறைமுகம் இருக்குது, கிளாங் என்று சொல்லி. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள், மலேசியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கிளாங் துறைமுகம் என்று சொல்லி. அங்கிருந்து தான் இது வெளிக்கிட்டு வந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி காலம 9:29க்கு மலேசிய நேரம் காலம 9:29க்கு புறப்பட்டு வந்திருக்குது, ஈரானை நோக்கி வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் 12ஆம் தேதி இது புறப்பட்டது. 13ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த தடை வந்து பிளாக்கேட் வந்து நடைமுறைக்கு வந்தது. எனவே அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் இந்த கப்பல் வந்து புறப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் திரும்பி போகல, அதான் பிளாக்கேட் இருக்கே, திரும்பி போயிருக்கலாமே என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் என்னென்னு சொல்லி தெரியல. எதற்காக அவ்வளவு தூரம் பயணம் செய்து ஓமானிய கடல் பரப்பை தாண்டி இந்த பிளாக்கேட்டுக்கு கிட்ட வந்ததுன்னு சொல்லி தெரியல. எனவே தாங்கள் மறைத்ததாகவும் அது நிற்காமல் போனதன் காரணமாகத்தான் அந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் என்னென்னு சொன்னால், இது எப்போ பந்தர் அப்பாஸை வந்து போய் சேர இருந்தேன்னு சொன்னால் நாளைக்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு போய் சேர இருந்தது. அதுதான் அதனுடைய அந்த நேர அட்டவணை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அந்த பயணப்பாதை இருக்குத்தானே, அதில் வந்து கடைசியாக காட்டுற லொக்கேஷன் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பச்சை கலரில் பாருங்க. கடைசி லொக்கேஷனும் வந்து கல்ஃப் ஆஃப் ஓமானில் தான் காட்டுது. அதாவது அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் இருக்குத்தானே, அதுக்கு பக்கத்தில் தான் இதனுடைய கடைசி லொக்கேஷன் வந்து காட்டுது. இந்த கப்பல் வந்து அமெரிக்காவால் எப்போ தடை செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டிலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மீது விதிக்கப்பட்ட தடை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்டரி சாங்ஷன் என்று சொல்லி இரண்டாம் நிலை தடை என்று சொல்லலாம். அப்படியான ஒரு தடை தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடை விதிக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் தான் இப்போ நீங்கள் திரையில பார்க்குறீங்க. இது வந்து அமெரிக்காவினுடைய திரைச்சேரியால் வெளியிடப்பட்ட அந்த தடை பட்டியல். எனவே ஈரானினுடைய மிக பிரம்மாண்டமான கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றியிருப்பது, அதுவும் அதன் மீது தாக்குதல் நடத்தி கைப்பற்றியிருப்பது, உள்ள வந்து கப்பல் பணியாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் வந்து அமெரிக்காவினுடைய கைகளில் வந்து சிக்கியிருக்கின்றது ஒரு பெரும் பதட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறது. எனவே ஏற்கனவே 2 நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் வந்து குறைகிற மாதிரியே தெரியல, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிற இந்த சூழலில் வந்து இப்படியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். கட்டாயம் வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும். ஏற்கனவே நேற்று அமெரிக்கா அறிவித்திருந்தது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகத்தின் எந்த மூலையிலாக இருந்தாலும் சரிதான், எந்த கடலாக இருந்தாலும் சரிதான், அங்கங்கெல்லாம் போகக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான சகல கப்பல்களுக்குள்ளேயும் நாங்கள் இறங்கி சோதனை நடத்துவோம், தேவைப்பட்ட அந்த கப்பல்களை வந்து நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி நேற்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. அதே நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் தமிழடியான் வேர்ல்டு சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் சொன்னால், மலேசியாவில் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கான் இருக்கு தானே, மலாக்கா நீரிணை என்று சொல்லி அந்த பகுதியிலே வந்து ஈரானுக்கு சொந்தமான 11 கப்பல்கள் 11 டேங்கர்கள் நிற்குதாம் என்று சொல்லி சேட்டலைட் படங்கள் மூலம் தெரிய வந்து என்று சொல்லி தகவல் வந்திருந்தது. எனவே அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பலும் மலேசியாவிலிருந்து தான் வந்திருக்குது. எனவே இது சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். ஈரானிய தரப்பிலிருந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படையல. எனவே காத்திருந்து பார்ப்போம். இந்த கப்பலை கைப்பற்றிய இந்த சம்பவம் வந்து ஒரு பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். அடுத்ததாக இலங்கை செய்திகள், ஏராளமான இலங்கை செய்திகள் இருக்கின்றன. ஆனால் வீடியோவில் வந்து இடங்காணாது, அதனால் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் இன்று திங்கட்கிழமையும் இலங்கைக்கான உத்தியோகபூர்வமான பயணத்தில் இருக்கின்றார். இதன்போது நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சந்தித்து பல முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தலைவர்களை அவர் சந்தித்திருந்தார். இதன்போது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், இலங்கையில் வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு வந்து OCI என்று சொல்லப்படுற அந்த கார்டு வந்து வழங்கப்படும் என்று சொல்லி, அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது வெளிநாடுகளில் வசிக்கின்ற இந்திய குடிமக்களுக்கான அட்டை என்று சொல்லலாம். அந்த அட்டை வந்து இலங்கையில் வசிக்கிற இந்திய வம்சாவளி மக்கள் 6ஆம் தலைமுறையினர் வரைக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கும், இந்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. எனவே அது வழங்கப்படும் என்று சொல்லியும், எப்பப்பெல்லாம் இலங்கை மக்களுக்கு இந்தியாவினுடைய உதவி தேவையோ அப்பெல்லாம் வந்து உதவி செய்வதற்கு இந்தியா எப்போவுமே தயாராக இருக்கிறது என்று சொல்லியும் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பல திட்டங்கள், வீட்டு திட்டங்கள் சம்பந்தமாகவும் நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். எனவே அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.